ரொம்ப அட்டகாசமா இருக்கக்கூடிய மட்டன் கத்திரிக்காய் எலும்பு குழம்பு தான் வைக்க போறோம். நான் இன்னைக்கு கொஞ்சம் கறி மிக்ஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மார்கெட்டாவும் கழுத்து கறியும் சேர்ந்தாப்புல வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பரா இருக்கும். அதில இருக்கிற கொழுப்பு மட்டும் எடுத்து இந்த மாரி குக்கர்ல போட்டு வறுத்துட்டே இருந்தீங்கன்னா, ஃபேட் தனியா பிரிஞ்சு வந்துரும். இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு, கொஞ்சமா சீரகமும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு எண்ணெய் பெரிய வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம கிளீன் பண்ணி வச்சிருந்த மட்டன் பீஸஸ தண்ணி இல்லாம வடிச்சு இதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி கொழுப்ப நல்லா வதக்கி செய்யும்போது பிசுபிசுப்பு தன்மை இல்லாம குழம்பு சூப்பரா இருக்கும். மணமாவும் இருக்கும். இப்போ கறி நல்லா தண்ணி விட்டு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த தக்காளியும் ஓரளவு கரைஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து வதக்கி விட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் வச்சுக்க போகிறோம். கறி எல்லாம் ஆட்டுக்கறியாக இருந்தால் ஒரு 2 விசில் வச்சா கூட போதும். கொஞ்சம் பெரிய ஆடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது தகுந்தாப்புல விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து சூப்பராக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காவை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுட்டு சோம்பு, பட்டை, பிரிஞ்சி எல்லாம் லவங்கம் எல்லாம் சேர்த்துட்டு வெட்டி வச்சுருந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்போ தான் ருசியாக இருக்கும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலேயே பரண்டு வதங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு அரை வேக்காடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட மசாலாவை சேர்த்துக்கலாம். ஏன்னா தனியாக கத்திரிக்காய் ஃபுல்லாக வெந்து போச்சுன்னா மட்டனோட ஃப்ளேவர் இறங்காது. அதனால் அரை வேக்காடு வந்த உடனே நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எப்பவும் சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் 2 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கின உடனே நம்ம கறியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணி விட்டுக்கோங்க. உப்பையும் சரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன வேணுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா தண்ணி தாராளமாக விட்டு நல்லா லூஸாகவே கொதிக்க விடுங்க. இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் ருசியாக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வேகணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். கத்திரிக்காவை சாப்பிடும்போது மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும். அட்டகாசமாக இருக்க இந்த குழம்பு சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா